السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா புகழும் இந்த அகிலங்களை படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன்தான் வணக்க வழிபாடுகள் முழுமைக்கும் தகுதியான ஒரே ஒரு இலாஹ் என்று சான்று பகர்ந்தவனாக, அவனை தவிர இந்த உலகத்திலே வணங்கப்படுகிற வழிபடப்படுகிற அத்தனை கடவுள்களும் அந்த வணக்க வழிபாடுகளுக்கு அறவே தகுதியற்றவைகள் என்று சான்று பகர்ந்தவனாகவும், சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய தலைப்பு வாழ்வும் மரணமும் என்று வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தலைப்பு நாம் அடிக்கடி நமக்குள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. நமது இந்த வாழ்க்கை நமக்கு ஏன் வழங்கப்பட்டிருக்கிறது? மரணம் எவ்வாறு நம்மை வந்தடைய போகிறது? இந்த மரணம் வருவதற்கு முன்பு நாம் நம்மை எப்படி அதற்காக தயார்படுத்துவது? மௌத்துக்கு பிறகுள்ள அந்த வாழ்க்கை தான் நமது உண்மையான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. அந்த நிரந்தரமான உண்மையான அந்த வாழ்க்கைக்காக நாம் நம்மை எப்படி தயார்படுத்துவது? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போல, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபல்தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு நஃப்ஸும், ஒவ்வொரு ஆத்மாவும் நாளைய மறுமைக்காக நீங்கள் எதனை முற்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை பார்த்து கொள்ளட்டும் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹு தஆலா சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தில் 185வது வசனத்திலே அல்லாஹ் இதை வலுவாக நமக்கு நினைவுபடுத்துகிறான். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், உங்களில் ஒவ்வொரு நஃப்ஸும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நஃப்ஸும் ذائقத்துல் மௌத், மௌத்தை சுவைக்க போகிறது. மௌத்தாக போகிறது என்று சொல்வதை விட ذائقத் என்றது டேஸ்ட் பண்றதுக்கு சொல்றது. இந்த மௌத்தை அது சுவைக்க போகிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வஇன்னமா துவஃபவுன உஜூரக்கும்
யௌமல் கியாமா. நீங்கள் முழுமையாக உங்களுக்கு கூலி வழங்கப்படுவது கியாமத்துடைய நாளிலேதான். அதுதான் உண்மையான வாழ்க்கை. உங்கள் செயல்களுக்கான முழுமையான பிரதிபலன் கியாமத்தில தான் கிடைக்கும். அங்குதான் நிரந்தரமான உங்கள் அந்த உண்மை வாழ்க்கை தொடங்க போகிறது. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், யார் நரகத்தை விட்டும் நெருப்பை விட்டும் தூரமாக்கப்பட்டு வஉத்ஹிலல் ஜன்னah, சொர்க்கத்திலே நுழைவிக்கப்பட்டு விட்டாரோ, ஃபகத் ஃபாஸ், அவர் வெற்றி பெற்று விட்டார். அல்லாஹு தஆலா மௌத் என்பதை இந்த உலகத்துல வருமா வராதாண்டு எந்த விதமான பட்டிமண்டமும் தேவையில்லை. கண்ணுக்கு முன்னால நாங்க என்ன செய்யறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மௌத்தை பத்தி சொல்லல, மரணம் எல்லோருக்கும் வரும். ஆனா அல்லாஹ் சொல்ற மெசேஜ் என்னன்னா, எல்லா மனிதர்களுக்கும் மரணம் வரப்போகிறது. ஆனால் உண்மையான வெற்றி அந்த மௌத்துக்கு பிறகுதான் இருக்கிறது. நாம் நல்ல செயல்கள் செய்கிறோம், நன்மைகளை செய்கிறோம். சில போது சில மனிதர்கள் பாவத்தை செய்கிறார்கள், அநியாயத்தை செய்கிறார்கள். நல்லது செய்கின்றவர்களுக்கான முழுமையான கூலி மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் வழங்க போறான். பாவிகளுக்கு முழுமையான தண்டனையும் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளிலே தான் வழங்கப்பட போகிறது. பொதுவாக நாம் இந்த உலகத்துல நாங்க சக்சஸ் என்று நினைக்கிறோம். மாஷா அல்லாஹ், நான் லைஃப்ல செட்டில்ட் ஆகிட்டேன், அல்லது வாழ்க்கையில நான் சாதிச்சிட்டேன், என் வாழ்க்கை சக்சஸா போயிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது உலகத்துல சில வளங்கள் அல்லாஹ் தாரது, சில நியாமத்துகள் அல்லாஹ் நமக்கு வழங்குவது, அல்லது உலகத்தில் கிடைக்கக்கூடிய சில பதவிகளோ, தொழில்களோ, வீடுகளோ, அல்லது சொத்துக்களோ ஏதோ, இது இந்த உலகத்தில் நாம் என்னது நமக்கு கிடைச்ச நியாமத்து என்று சொல்லலாம். ஆனால் சக்சஸ் என்று சொல்றது இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை. யாரு சக்சஸ் ஆவா? ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், எவர்கள் நரகத்திலே இருந்து தூரமாக்கப்பட்டு வஉத்ஹிலல் ஜன்னah, சொர்க்கத்துக்குள்ளே நுழைவிக்கப்பட்டாரோ, ஃபகத் ஃபாஸ், அவர்தான் வெற்றி பெற்றவர். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே அது ஒரு மதா, ஒரு அற்பமான ஒரு சுகமாகும். அல் குரூர், அது ஏமாற்றக்கூடிய ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கை என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்றான். அப்ப மரணத்தை நாம் நினைவு கூறுவதோடு ஏமாற்றக்கூடிய இந்த உலக வாழ்விலே நாம் ஏமாந்து விடக்கூடாது. இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானதல்ல, மரணத்துக்கு பிறகுள்ள அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமானது என்பதை இந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. அல்லாஹ் இத சூரா ஆல இம்ரான்ல 185வது வசனத்தில் சொல்றான். இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த மரணத்தை நினைவு கூறுவதால் மனிதன் அடைகிற சில பலன்களை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி திருமதியில் வரக்கூடிய சஹீஹான ஒரு செய்தி, அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லஸ்ஸாத்னாங்க, இன்பங்களை உடைத்தறிகிற, இந்த உலக இன்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற, இந்த உலகத்தில் நீங்க எதையெல்லாம் சுகபோகம் என்று நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் இன்பம் தரும் என்று நினைக்கிறீங்களோ, இந்த உலக வாழ்வின் இன்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவுபடுத்துங்கள், நிறைய நீங்க மௌத்தை நினையுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த மௌத்தை நினைப்பதனால என்ன பயன்? லதாயிஃபுல் மஆரிஃப் என்கிற கிதாபுல அல்லாமா இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சில செய்திகளை சுருக்கமா சொல்றாங்க. அதுல ஒன்று என்னன்னா, ஒரு மனிதன் அடிக்கடி மௌத்தை நினைக்கிற நேரத்தில் அவன் அந்த மௌத்துக்கு முதலில் அவன் இந்த உலகத்தில் தன்னை எப்படி தயார்படுத்த வேண்டும் என்பதற்காக அவன் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான். இந்த உலகத்தின் மீது அவனுக்கு இருக்கிற பேராசைகள், அல்லது இந்த உலகத்தை அதிகமாக அடைய வேண்டும், இந்த உலகத்தில் சாதிக்கணும் என்கிற இந்த உலகத்தை பற்றிய எல்லை தாண்டிய அளவு கடந்த அந்த மேலெண்ணங்களை அவன் குறைத்துக் கொள்கிறான். இந்த உலக வாழ்க்கையில் அவனுக்கு கொஞ்சமாக கிடைத்தால் கூட, எனக்கு கிடைச்சது கொஞ்சம் தானே, அவனை மாதிரி எனக்கு ஒரு வீடு கிடைக்கலையே, அவனை மாதிரி எனக்கு ஒரு வாகனம் இல்லையே என்று அவன் தான் குறைவாக வழங்கப்பட்டதாக அவன் நினைக்கவே மாட்டான். ஏன்?
இது அவன் உண்மையான வாழ்க்கை இல்லை. இந்த உலகத்தில் உள்ள கொஞ்சத்தையும் அவன் பொருந்திக் கொள்கிறான், மறுமைக்காக ஆசைப்படுகிறான். இந்த உலகத்திலே அவனுக்கு வருகிற துன்பங்கள் சோதனைகளை எல்லாம் அவன் இலகுவாக கடந்து செல்கிறான். காரணம், இந்த உலகம் நமக்குரிய இடமா? இது இந்த உலகம் என்பது ரசூலுல்லாஹ் சொன்னது போல குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப்னா, இந்த உலகத்துல நீ ஒரு கரீப். நம்ம ஊர்ல சொல்றா எப்படி, இந்த வந்தா வரத்தான் மாதிரி சொல்லுவாங்க. ஊர்ல புதுசா வந்த, அதாவது ஒரு பரதேசியாக, ஒரு வழிப்போக்கனை போல இந்த உலகத்துல வாழ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அப்ப இந்த உலகத்தில் அவனுக்கு கொஞ்சமாக கிடைக்கிறது அவனை பாதிக்காது, எனக்கு நிறைய கிடைக்கலையே என்று அவன் நினைக்க மாட்டான். அதே மாதிரி இந்த உலகத்தில் தீமையான பாவம் தருகிற விஷயங்களை அவன் தவிர்த்து கொள்கிறான், அவன் பெருமை அடிக்க மாட்டான். இது யார் சொல்றான்? இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய லதாயிஃபுல் மஆரிஃப் என்கிற கிதாபுல மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவுபடுத்த வேண்டும் என்பதை சொல்கிறார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு துஆ இருக்கிறது சஹீஹ் முஸ்லிம்ல. இதை நீங்க தமிழ் இலக்கத்தில் தேடி பாருங்க. 5264வது நபிமொழி சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி ஒரு துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி. யா அல்லாஹ், என்னுடைய மார்க்கத்தை நீ சீர்படுத்தி விடு. நான் எந்த மார்க்கத்தில் இருக்கிறேனோ அந்த மார்க்கத்தை நான் சரியாக சீராக நான் பின்பற்றுமாறு யா அல்லாஹ் எனக்கு நீ என்னை சீர்படுத்தி விடு யா அல்லாஹ். ஏனென்றால் காரியங்களில் எனது வாழ்க்கையில் பிரதானமே அந்த மார்க்கம்தான். எனவே என்னுடைய வாழ்க்கையின் பாதுகாப்பாக எது இருக்கிறதோ அந்த மார்க்கத்தை யா அல்லாஹ் சீர்படுத்தி விடு. வ அஸ்லிஹ் லி தீன் துன்யா அல்லதி ஃபீஹா மஆஷி. யா அல்லாஹ், உலகம், நான் வாழ்ற இந்த உலகம் இருக்குது, இந்த உலகத்திலே என்னுடைய வாழ்வை சீர்படுத்தி விடு. ஏனென்றால் இந்த உலகம்தான் நான் வாழுகிற ஒரு இடமாக இருக்கிறது. வ அஸ்லிஹ் லி ஆகிரதி அல்லதி ஃபீஹா மஆதி. யா அல்லாஹ், இந்த மரணத்துக்கு பிறகு நான் செல்லுகிற அந்த ஆகிரத்துடைய அந்த வாழ்க்கையை யா அல்லாஹ் எனக்கு சீர்படுத்தி விடு. காரணம், அங்குதான் நான் மீளப் போகிறேன். வஜ்அலில் ஹயாத ஜியாதத்தன் லி ஃபீ குல்லி கைர். யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையை நான் நன்மைகளை அதிகப்படுத்துவதற்கு நீ என்னை ஆக்கி விடுவாயாக. அதிகமாக நன்மை செய்யுமாறு இந்த வாழ்க்கையிலே நீ எனக்கு ஆக்கி விடுவாயாக. வஜ்அலில் மௌத ராஹத்தன் மின் குல்லி ஷர். யா அல்லாஹ், எனக்கு இந்த உலகத்தில் வருகிற எல்லா சோதனைகள், துன்பங்கள், எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும் மரணத்தை எனக்கு ஒரு ராஹத்தாக ஆக்கி விடுவாயாக. நான் மௌத்தா போற நேரத்தில் ஒரு மூமின் எப்படிப்பான்? இந்த உலக துன்பங்களை விட்டும் அவன் விடைபெறுகிறான், நிரந்தரமான ஒரு நிம்மதிக்கு அவன் பயணிக்கிறான். யா அல்லாஹ், அப்படி ஒரு நிலைமை எனக்கு ஆக்கு. என்னுடைய மௌத்தை என் வாழ்வின் சோதனைகளின் ராஹத்தாக, நிம்மதியாக யா அல்லாஹ் நீ ஆக்கி விடுவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்பாங்க. எனவே மரண சிந்தனை என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத இந்த ஹதீஸில் இருந்தும் நாம் தெளிவுபட்டுக் கொள்றோம். எனவே நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்றா, நாம் மௌத்தை நினைப்பதல்ல. மௌத்து வரும், இன்றைக்கு வரும், நைட்டுக்கு வரும், நாளைக்கு வரலாம், அப்படி அல்ல. நான் மௌத்துக்கு முதல்ல நான் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? இந்த ஹம்து ஸலவாத்தில் நம்ம ஒரு விஷயம் ஓதுவோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மூத்தாகி விட வேண்டாம். அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுக்கு நீங்கள் அடிமைகளாக மாறிவிடுங்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மளை எதுக்கு படைச்சான்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் படைத்திருப்பது ஏன்? அவர்கள் என்னை வணங்க வேண்டும். யஅபுதூன் என்று சொன்னா இபாதத்தை செய்வது, அல்லாஹ்வுக்கு அடிமைகளாக நாங்கள் மாறணும். இன்னமா கான கவுலுல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி. மூமின்கள் அல்லாஹ்வின் பாலும் தூதரின் பாலும் அழைக்கப்பட்டால் என்ன சொல்லுவாங்க? சமிஅனா வ அதானா. நாங்க கேட்டுட்டோம், நாங்கள் வழிபடுகிறோம் என்று மூமின்களாக நாங்க இருக்கணும். நாங்க மௌத்தாகிற நேரத்தில் அல்லாஹ் இந்த உலகத்தில் எதற்காக படைச்சானோ அந்த நோக்கத்தை நாம் நமது வாழ்க்கையில் நிறைவு செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். இதுக்கு தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், அஃபஹஸிபுத்தும் அன்னமா خلقناكم عبثا وانكم الينا لا ترجعون.
நீங்க நினைச்சுக்கிறீங்களா உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம், நீங்கள் நம்மிடத்தில் திரும்பி வரமாட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான், அஃபஹஸிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, வீணா படைக்கலப்பா உங்களை, இந்த உலகத்தில் உங்களை அல்லாஹ் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு படைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அடிமைகளாக நாம் மாறிவிட வேண்டும். அல்லாஹ் இந்த உலகத்தில் அவனுக்கு முழுமையாக வழிபடுவதை நாங்க பாதி மார்க்கத்தில் மீதி நம்ம விரும்புறோமா? அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான், அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅத், வேதத்தில் ஒரு சிலரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இன்னும் சிலரை நீங்கள் மறுக்கிறீர்களா? இல்ல, முழுமையாக அல்லாஹ்வுக்கு நாம் வழிபட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை இந்த மௌத்துக்கு முதல்ல நாம் சரியான முறையில் அதை இனங்காணணும், நாம் அடையாளப்படுத்தணும். நாம சரியாக வாழ்றோமா? ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, நீங்கள் நாளைய மறுமையில நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்பு உங்களை நீங்கள் விசாரிங்க. உங்கள் கொள்கை, நீங்க சரியான அகீதால இருக்கிறீங்களா? அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையில நம்ம சரியா இருக்கிறோமா? அமால்கள், இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள், அதை நாம் சரியாக செய்கிறோமா? நம்முடைய அஹ்லாக்குகள், பண்பாடுகள் நாம் சரியாக செய்கிறோமா? நாம் அல்லாஹ்வுக்காக அமல் செய்கிறோம், பிற மனிதர்களுடைய உரிமைகள் விஷயத்தில் நாம் சரியாக நடக்கிறோமா? நாம் இதெல்லாம் நம்மளை பார்த்து யோசிக்கணும். நமது வார்த்தைகள் ஒழுங்காக இருக்கிறதா? பண்புகள் சரியாக இருக்கிறதா? இபாதத்துகள், நம்முடைய வணக்க வழிபாடுகள் சரியாக இருக்கிறதா என்பதை நாம் சோதித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை அப்படின்றது அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு எங்க வாழ சொன்னா? குர்ஆன்ல நீங்க சூரத்துல் பக்ராவை வாசிக்கும் போது நீங்க அடிக்கடி பார்க்கலாம், வகுல்னா யா ஆதம், ஆதமுக்கு நாம் சொன்னோம் நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்தில் வாழுங்க. சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான், நீங்க விரும்பியதை சாப்பிடுங்கள். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, அல்லாஹ் ஒரு மரத்துக்கிட்ட தான் நெருங்க வேண்டாம் என்று சொன்னான். அப்படி நீங்க நெருங்கினீங்கன்னா ஃபதகூனா மினல் வாலிமின், நீங்கள் அநியாயக்காரர்களாக, அக்கிரமக்காரர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொன்னான். ஆனா ஷைத்தான் என்ன செஞ்சான்? ஆசைகளை காட்டி, எந்த அளவுக்கு சொன்னா சத்தியம் பண்ணினான். காசமகுமா, நீங்க அல்லாஹ் இந்த மரத்துக்கிட்ட நெருங்க வேணான்னு சொன்னதுக்கு காரணம் என்னண்டா, நீங்க இந்த சொர்க்கத்தில் நீங்க நிரந்தரமாக இருந்துருவீங்க, அல்லது நீங்கள் மலக்குகளாக மாறிவிடுவீர்கள். அப்ப நம்ப மாட்டாங்க தானே, ஏன்னா ஷைத்தான் தெளிவான எதிரின்னு அல்லாஹ் சொல்லித்தான் அனுப்பினான். ஃபகாசமஹுமா இன்னீ லகுமா மினன் நாசிஹீன், சத்தியம் பண்ணி சொன்னா நான் உங்களுக்கு நல்லதைத்தான் சொல்றேன். இப்படிதான் வழிவரப்பா ஷைத்தான் வந்து. அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற அந்த எண்ணத்தில் இல்ல, ஆனால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிட்டாங்க. தவறு செய்யற அல்லது மாறு செய்யற எண்ணத்தில் அவங்க செய்யல. கடைசியில் என்ன நடந்தது? இந்த வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தான். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபஅஸல்லஹும ஷைத்தானு அன்ஹா, அல்லாஹ் அந்த சொர்க்கத்திலிருந்து, அவர்களுடைய அந்த கொள்கையிலிருந்து அல்லாஹ் அவர்களை சருகச் செய்து விட்டான். ஃபஅஹ்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீ, அவங்க இருந்த அந்த சொர்க்கத்தை விட்டும் அவனுடைய அந்த ஏமாற்றுவதன் காரணமாக வெளியாக்கி விட்டான். வகுல்னா பிது பஅதுக்கும் லிபஅதின் அது, அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்துக்கு நீங்க போங்க, சிலர் சிலருக்கு எதிரிகளாக நீங்கள் இருப்பீர்கள். வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர், இந்த பூமியிலே ஒரு கொஞ்ச நாள் வாழ்க்கை இருக்கிறது. வ மதாஉன் இலாஹீன், ஒரு சொற்பமான மதா, கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொன்னான்? ஆதமே ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரப்போகிறது, அந்த நேர்வழியை நீங்க பின்பற்றி வாழ்ந்தீங்கடா ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சன். இதான் இந்த உலகத்துக்கு நம்ம அனுப்பப்பட்ட சுருக்கம். அல்லாஹ் சொர்க்கத்தில் வாழ வச்சான். நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நமது தாய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஷைத்தான் வழிகெடுத்து இந்த பூமிக்கு இந்த அல்லாஹு தஆலா நம்மை அனுப்பி இருக்கிறான். இந்த பூமியிலே அல்லாஹு தஆலா கொஞ்ச நாள் வாழ்க்கை தந்திருக்கிறான், நாம் எப்படி வாழுகிறோம் என்று பார்ப்பதற்காக வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அல்லதி ஹலகல் மௌத் வல் ஹயாத், அவன்தான் வாழ்வையும் மௌத்தையும் படைத்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையை தந்திருக்கிறான், மௌத்தையும் அல்லாஹு தஆலா தான் படைத்திருக்கிறான். எதுக்காக?
லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. இந்த வார்த்தையை சரியா விளங்கிக்கொள்ளணும். உங்களை சோதிப்பதற்காக. என்ன சோதிப்பதற்காக? ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் அமல்களால் சிறந்தவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக. பேச்சால எல்லாரும் நல்லா பேசுவோம் தானே, நடிப்பால வெளிப்படையான விஷயங்கள் பாவனைகளால அதல்ல, உங்கள் செயல்களால் மிகச் சிறந்தவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹு தஆலா இந்த வாழ்வையும் தந்திருக்கிறான், மரணத்தையும் தந்திருக்கிறான். அப்ப வாழ்வும் மரணமும் நமக்கு வழங்கப்பட்டது. நம்மில் சிறந்தவர்கள் செயல்களால் நல்லவர்கள், செயல்களால் அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழுகிறவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த சோதனை அப்படின்றத பொறுத்தவரையும் வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை பலவிதமான விஷயங்களை கொண்டு சோதிக்கிறான். நல்ல விஷயங்களும் ஏற்படலாம், கஷ்டங்களும் வரலாம். சோதனைன்னு நம்ம எதை நினைக்கிறது தெரியுமா? மாஷா அல்லாஹ், எனக்கு தேவையான பொருளாதாரம் இருக்குது, வீடு வாசல் இருக்குது, நல்ல தேவையான BMW கார் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குதுண்டா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு சோதனையிலிருந்து என்னை காப்பாத்திட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் என்னை சோதிச்சான். எனக்கு பொருளாதாரம் இல்லாம இருந்தேன், எனக்கு வசதிகள் இல்லாம இருந்தேன், அல்லது ஆரோக்கியம் இல்லாம இருந்தேன், அல்லது குழந்தை இல்லாம இருந்தேன், அல்லது மனைவி இல்லாம இருந்தேன். ஆனா என்ன செஞ்சான்? அல்லாஹ் எனக்கு இதெல்லாம் தந்துட்டான், அல்ஹம்துலில்லாஹ், அந்த சோதனையிலிருந்து என்னை காப்பாற்றி விட்டான் என்று நினைக்கிறோம். இல்ல, தந்திக்கிறான் பாருங்க, அதுவும் சோதனை தான். உங்களுக்கு வறுமையில் இருந்த உங்களை, கஷ்டத்தில் இருந்த உங்களை, நோயோடு இருந்த உங்களை, பிரச்சனையோடு இருந்த உங்களை, கடனோடு இருந்த உங்களை அல்லாஹ் மீட்டினான் பாருங்க. அந்த மீட்டி அல்லாஹ் உங்களுக்கு நியாமத்தை தந்திருக்கிறானே, அதுவும் சோதனை தான். அல்லாஹ் சொல்றான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு நஃப்ஸும் மௌத்தை சந்திக்க போகிறது. வனப்லூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைர், அல்லாஹு தஆலா ஷர்ரை கொண்டும் தீங்கை கொண்டும் கைரை கொண்டும் உங்களை நாங்கள் சோதிப்போம். அல்லாஹ் சொல்றான், எங்களிடம்தான் வர இருக்கிறீர்கள். வாழ்க்கையில ஒரு மனிதன் வறுமையால் சோதிக்கப்பட்டால் அதுவும் சோதனை தான். அவனுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்தா அதுவும் சோதனை தான். தொழில் இல்லாமல் ஒருத்தன் கஷ்டப்பட்ட அதுவும் சோதனை தான். நல்ல ஒரு தொழிலை கொடுத்தா அதுவும் சோதனை தான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையில பலவிதமான விஷயங்களை கொண்டு அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான். வகத்தஅனாஹும் ஃபில் அர்த், பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான், அவர்களை நாங்கள் பூமியிலே பல இடங்களுக்கு நாங்கள் செய்தோம். வகத்தஅனாஹும் ஃபில் அர்தி உமமா, பல சமுதாயங்களாக நாங்கள் அவர்களை ஆக்கினோம். மின்ஹுமுஸ் ஸாலிஹூன் வ மின்ஹும் தூன ذلك, அவர்களில் நல்லவர்களும் இருந்தார்கள், கெட்டவர்களும் இருந்தார்கள். வ பலவுனாஹும் பில் ஹஸனாத்தி வஸ் ஸய்யிஆத், நல்லவைகளாலும் தீங்குகளாலும் அவர்களை நாம் சோதித்தோம். அப்ப உலகத்தில் நம்ம நினைக்கப்படாது, நமக்கு கஷ்டங்களும் சோதனைகளும் அல்லது நோய்களும் அல்லது வறுமையும் இது மாதிரி வந்தா இதுதான் சோதனை அல்ல. சில நேரம் நியாமத்துகளை தருவான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். காரூனுக்கு அல்லாஹ் கொடுத்தது அவனுடைய, அதாவது டிஜிட்டல் பணக்காரன் அல்ல. அவன் எப்படி பணக்காரன்? மெட்டீரியல். அவனுடைய அந்த பொக்கிஷங்களை, அதை பூட்டி வச்ச சாவிகளை உங்களில் பலமானவர்களால் தூக்க முடியாது. அப்படிப்பட்ட சொத்துக்களை அந்த காரூனுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அந்த காரூன் என்ன நினைச்சாண்டா, இதெல்லாம் என்னுடைய டேலண்டால எனக்கு கிடைச்சது. சில மக்கள் சொன்னார்கள், நீ மனிதர்களுக்கு நீ செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது, இந்த உலகத்தில் நீ செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது, மறந்து விடாதே அப்படின்னு காரூனுக்கு சொல்லப்பட்ட நேரத்தில் அவன் என்ன சொன்னான்? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தீனா, என்னுடைய அறிவுதான் இவ்வளவு எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் அப்படின்னு அவன் பெருமை அடிச்சான். நல்ல மக்கள் போய் உபதேசம் பண்ணினாங்க. என்ன நடந்தது கடைசியா? சம்பவம் தெரியும். خشفنا به وبداره الارض, அவனையும் அவன் வாழ்ந்த வீட்டையும் நாங்கள் பூமிக்குள்ளே சொருகி விட்டோம். அந்த நேரத்தில் சில நல்ல மக்களும் கூட காரூனை பார்த்து இன்னஹு லது ஹவ்வின் அதீம், கொடுத்து வச்சவன்டாப்பா, எவ்வளவு பாக்கியம் பெற்றவன் என்று நினைத்தார்கள். அல்லாஹ் என்ன செஞ்சான்? பெருமை அடிக்கிறவனுக்கு இங்க இடமே கிடையாது. அப்ப சில நல்லது கிடைக்கும் போது இது என்னுடைய டேலண்ட், என்னுடைய திறமையால, அப்படி அல்ல, இதை எனக்கு ரப்பு தந்திருக்கிறான், எனக்கு அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய நியாமத்தை கொடுத்தான்.
அதாவது அந்த ராணியுடைய அந்த சிம்மாசனத்தை ஒரு ஜின் கொண்டு வைக்குது, அவங்க கண்ணை மூட முன்னுக்கு. சுலைமான் நபி என்ன சொன்னாங்க? ஹாதா மின் ஃபضل ரப்பீனா, இது என் அல்லாஹ் எனக்கு செய்திருக்கிற ஃபضل ஆகும், இது அல்லாஹ்வுடைய அருளாகும். இதிலே நான் நன்றியோடு இருக்கிறேனா நன்றி கெட்டவனா இருக்கிறேனா என்று அல்லாஹ் என்னை சோதிக்கிறான். எப்பவுமே நமக்கு நியாமத்துகள் கிடைச்சா இது நம்மடன்னு நினைக்காதீங்க, என் ரப்பு எனக்கு தந்திருக்கிறான் என்று நினைங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல சொல்றான், மனிதர்களை நாம் சோதிப்போம், சோதிப்பதற்காகத்தான் இந்த மனிதர்களை நாங்கள் படைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், இன்னா ஜஅல்னா மாஅலல் அர்தி ஸீனத்தல் லஹா, இந்த பூமியிலே உள்ளவைகளை எல்லாம் அலங்காரமாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா, மனிதர்களில் மிகச்சிறந்த செயல்களை செய்பவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு இழப்புகளை கொண்டு எதிரிகளை கொண்டு பல்வேறு வகையான சோதனைகள் அல்லாஹ் தஆலா வலனப்லுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃப், ஓரளவான அச்சத்தோடு அச்சத்தை கொண்டு உங்களை நாங்கள் சோதிப்போம், வல் ஜூ பசியை கொண்டு சோதிப்போம், வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் விளைச்சல்களை பொருளாதார விளைச்சல்களை கொண்டு நாங்கள் சோதிப்போம். அல்லாஹ் சொல்றான், வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், யார் பொறுமையாக வாழ்கிறார்களோ எல்லா நிலையிலும் என்னுடைய ரப்பு தான் எனக்கு இந்த பிரச்சனை ஏற்படுத்தினான், அவன் என்னை என்ன செய்வான்? பாதுகாப்பான். எந்த விதமான ஒரு நிற்கதியான நிலையாக இருந்தாலும் என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு உதவி செய்வான் என்ற அந்த ரப்பின் மீது உள்ள அந்த தவக்குல், அந்த நம்பிக்கையை நாம் ஆழமாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து அல்லாஹ்வுடைய அடிமைகளாக நாங்கள் மௌத் வரைக்கும் வாழ்ந்தால் நாளைய மறுமை நமக்கு வெற்றியாக அமையும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? உங்களை நாங்கள் சோதிப்போம், பொறுமையாளர்களுக்கு நபியை நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராட 155வது வசனத்தில் சொல்றான். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல நமக்கு வழங்கப்படுகிற அனைத்துமே சோதனை. வஅலமு, அல்லாஹ் சொல்றான், தெரிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளாதாரமும் உங்களது குழந்தைகளும் உங்களுக்கு சோதனையாக இருக்கிறது. வ அன்னல்லாஹ இன்தஹு அஜ்ருன் அதீம், அல்லாஹ்விடத்தில் இருக்குது பாருங்க மகத்தானது. உங்கள்கிட்ட காசு வந்துட்டு என்பதற்காக நீங்க அல்லாஹ்வை மறந்துடாதீங்க. லா துல்ஹீக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய பொருளாதாரமும் குழந்தைகளும் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரத்தை தந்திருக்கிறான், அது ஒரு நிஅமத். அல்லாஹ்வை நினைங்க, தொழுகையை நீங்க விட்டுறாதீங்க, ஹராம் ஹலால நீங்க பேணி நடங்க, அதுல நீங்க கொடுக்க வேண்டிய ஜகாத்துகளை சரியான முறைப்படி கொடுத்து விடுங்கள், பாவமான விஷயங்கள்ல ஈடுபடுத்தாதீங்க. உங்கள் பொருளாதாரங்களை தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா, நன்மைக்கும் இறையச்சத்துக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்துக்கும் வரம்பு மீறுதலுக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டாம் அல்லாஹ் சொல்றான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்வு என்பது சில போது பொருளாதாரம் வருகிற போது நமது சிந்தனைகள் மாறும். தொழுகிறதுக்கு நேரம் இல்லை, மார்க்க விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கு நேரம் இல்லை, குர்ஆன ஓதுறதுக்கு நேரம் இல்லை, 24 மணித்தியாலமும் உலக வாழ்க்கையை பற்றி தான் சிந்தனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு சில உதாரணம் சொன்னாங்க. இந்த உலகத்துக்கு நீங்க என்ன பெருமதின்னு பார்க்கணுமா இருந்தா கடல்ல போய் நட்டுக்கடல்ல போய் உங்கள் விரலை தாட்டி எடுங்க, உங்களோட விரல்ல என்ன ஒட்டிக்கிட்டோ அதுதான் இந்த உலகம்னு சொன்னாங்க. சில வினாடிகளில் காய்ந்து போகின்ற ஈரம் தான் இந்த உலகம். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முறை சஹாபாக்கள் 2 பக்கமும் போயிட்டு இருக்கிறாங்க. காது சிறுத்த ஒரு ஆடு செத்து கிடக்குது. இந்த காது சிறுத்த வகையான ஆடு அரபிகள் வாங்க மாட்டாங்க. இப்ப இந்த சின்ன காது அது ஒரு வகையான ஆடு, அந்த ஆடு செத்து கிடக்குது, உயிரா இருந்தாலும் வாங்க மாட்டாங்க. அந்த காதை பிடிச்சு தூக்குறாங்க, தூக்கி கேட்கிறாங்க, உங்களில் யாராவது 1 திரகம் தந்து இந்த ஆட்டை வாங்குறீங்களான்றாங்க. சொல்ல ஆட்டியா வரம் பண்ணது கேட்கல, எதை பிடிக்கிறாங்க? காதைத்தான் பிடிக்கிறாங்க. எது காரணமோ அதை பிடிச்சு கேட்கிறாங்க, 1 திரகம் தந்து வாங்குறீங்களான்றாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க வாங்க மாட்டோம். சும்மா எடுத்துக்கொள்றீங்களான்றாங்க. அப்ப சொல்றாங்க, எப்படி வாங்க மாட்டோம்னு மட்டும் சொல்லல, அல்லாஹ்வின் தூதரே உயிரோட இருந்தா கூட இதை விலை கொடுத்து வாங்க மாட்டோம், செத்த பிறகு நாங்க என்ன செய்ய போறோம் வாங்கின்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஆட்டை விட இந்த உலகம் அல்லாஹ்வுடைய பார்வையில் அற்பமானதுன்னு சொன்னாங்க. இதான் இந்த வாழ்க்கை. எந்த நேரத்தில் வேணும்னாலும் நமக்கு மௌத்து வரலாம்,
எந்த நேரம் வேண்டாலும் நாங்க அல்லாஹ்வுடைய பிடிக்குள்ள நாங்க போகலாம். அது நாங்க தூங்குற நேரமா இருக்கலாம், நாங்க பயணம் போற நேரமா இருக்கலாம். எனவேதான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உங்களில் ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைக்க போகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான், நீங்கள் கியாமத்துடைய நாளிலே தான் முழுமையான கூலி வழங்கப்பட போகிறீர்கள். இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களே, இந்த மௌத்து அதுக்கு பயந்து நாங்க எங்கேயும் ஓட இயலாது. மௌத்து வராம இருக்கிறதுக்கு நாம கொஞ்சம் நல்ல பாடி பில்டர் எல்லாம் செஞ்சு ஜிம்முக்கு போய் நம்மளோட ஆரோக்கியமா இருந்தா எங்கட மௌத்து அஜல கொஞ்சம் டிலே பண்ணலாமா? பண்ண இயலாது. நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவன் திடீர்னு மூத்தா போறான். என்னடா அப்ப நல்லா தானே இருந்தான், ஜிம்ல வச்சு மூத்தா போன ஆள்கிற எல்லாம் கேள்விப்படுறீங்க. 3 வருஷமா இங்கதான் வராரு, இங்கே மூத்தா போயிட்டாரு. அப்ப இந்த உலகத்துல ஆரோக்கியமாக நீங்க இருக்கலாம். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஆரோக்கியத்தை சொன்னாங்க, சலுல்லாஹல் ஆஃபியான்னாங்க, ஆரோக்கியத்தை கேளுங்கன்னாங்க, ஆரோக்கியத்தை நியாமத்துன்னு சொன்னாங்க. ஆனால் அஜல நிப்பாட்டுமா? உங்களோட அஜல நிப்பாட்டாது. அல்லாஹ் என்ன சொல்றான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத்ன்றான். நீங்கள் எங்கிருந்த போதிலும் மௌத்து உங்களை வந்து சந்திக்கும். யுத்ரிக்கும்டா உங்களை சந்திக்க போகுது. மௌத்துக்கு பயந்து எங்கேயும் ஓட முடியாது. வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா, அண்டர் கிரவுண்டுக்குள்ள நீங்க எவ்வளவு பெரிய இதுல தாழ்பத்துல பெரிய கோட்டையை கட்டி நீங்க உள்ள இருந்தாலும், அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் பலமாக கட்டப்பட்ட ஒரு கோட்டைக்குள் இருந்தாலும் மௌத்து உங்களை சந்திக்கும். மௌத்துக்கு பயந்து மனுஷனுக்கு எந்த ஹாஸ்பிட்டல்ல இல்ல, எப்போ பெரிய ஹாஸ்பிட்டல் இந்தியால பெரிய டாக்டர் அங்கதான் எங்க டாக்டர்கிட்ட போனாலும் மௌத்து என்ற அஜல் வந்தா டாக்டர்ட கத்தரிக்கோள் உங்களோட வெட்டக்கூடாத இடத்தை வெட்டி விட்டுரும். அவ்வளவுதான். அவருக்கே தெரியாம இருக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். மரணத்துக்கு நாங்க எந்த வேலையும் செய்ய முடியாது. இந்த உலகத்துல முறியடிக்க முடியாத ஒரு மாபெரும் சவால் மௌத். மௌத்துக்கு பயந்து எதுவுமே செய்ய முடியாது. யூதர்களுக்கு அல்லாஹ் ஒரு சேலஞ்ச் விட்டான். இது அடிக்கடி இந்த வசனம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லாஹ் சொல்றான், அதாவது யா அய்யுஹல்லதீன ஹாது, யூதர்களே, யூதர்கள் தான் உலகத்தில் ஆகப்பெரிய கோழைகள். தெரியுதா உங்களுக்கு? இந்த மௌத்துக்கு யூதர்கள் மாதிரி உலகத்துல பயந்தாங்கொழிகள் யாரும் கிடையாது. அவ்வளவு பயப்படுவாங்க யூதர்கள், கோழைகள் உலகத்துல. ஆனா பெருசா எல்லாம் இந்த திரைமறைவுக்கு அப்பால செவருக்கு அப்பால தான் அவங்களுடைய யுத்தங்கள் எல்லாம் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஹாது, வேதம் யூதர்களே, இன் ஸஅம்தும் அன்னகும் அவுலியாஉ லில்லாஹி மின் தூனின் நாஸ், நீங்க எல்லாம் சொல்றீங்களப்பா நாங்க தான் எல்லாத்தையும் விட அல்லாஹ்வுக்கு நேசர்கள் என்று, அதிலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் ஃபத்தமன்னவுல் மௌத், மௌத்தை விரும்புக வாங்கலாம். மௌத்தா போறது ஆசைப்படுங்க பாப்போம். அல்லாஹ் என்ன சொல்றான், இவனா மௌத்தா விரும்புறதா? லா யத்தமன்னவுனஹு அபதன் பிமா கத்தமத் ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் முற்படுத்தியதன் காரணமாக அவர்கள் மரணத்தை விரும்பவே மாட்டார்கள். சரி, பாவம் பயப்புள்ள ஓடுறான் பயப்படுறான், அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் என்ன சொல்றான், குல், அவர்களுக்கு சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மௌத்தை விட்டும் நீங்கள் விரண்டோடிக் கொண்டிருக்கிறீர்களோ ஃபஇன்னஹு முலாகீக்கும், அந்த மரணம் உங்களை வந்து சந்திக்கும். நீங்க போனா அல்லாஹ் என்ன விட்டுவானா? அஜல் வந்தா உங்களை வந்து சந்திக்கும். நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத், உங்களுக்கு மத்தியிலே மௌத்தை நாங்கள் விதியாக்கி விட்டோம். வமா நஹ்னு பிமஸ்பூகின், எங்களை யாரும் வெல்ல முடியாது. மௌத் வர வேண்டிய நேரத்துக்கு வரும். வலிகுல்லி உம்மத்தின் அஜல், ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கான ஒரு அஜல் இருக்கிறது. ஃபஇதா ஜா அஜலுஹும், அவங்கட நேரம் வந்து விட்டால், இல்ல இவர் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல உசுருவாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சரியில்லை அல்லாஹ் விடுவானா? வானவர்கள் விடுவாங்களா? இல்ல எப்பளோட வச்செல்லாம் உசுர வாங்கலாமா? இது எவ்வளவு காசு கொடுத்து? அல்லாஹ் சொல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் அஜல் இருக்கிறது. ஃபஇதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு வினாடி கூட பிந்தவும் மாட்டாங்க முந்தவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப மரணத்தை பொறுத்தவரையும் அல்லாஹ் அதற்கான அஜல் வைத்திருக்கிறான். குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், சூரத்துல் ஆராஃப்ல 34வது வசனத்தில், இதுக்கு முதல்ல சொன்ன வாக்கியால 60வது வசனத்தில். எனவே கண்ணியமானவர்களே, மரண நேரம் வந்துட்டு நம்மட கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் உயிரை வாங்குவாங்க. அதாவது மௌத்து மரணத்தை உயிரை கைப்பற்றுறது இஸ்ராயீல் எங்கேயும் வரல, மலக்குல் மௌத்துன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றோம். இதை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். இஸ்ராயீல் என்று சொல்றாங்க. வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதி, அடியார்களுக்கு மேலால் இந்த மனித சமுதாயத்தை அவன்தான் அடக்கி ஆளுகிறான். வயுர்சிலு அலைக்கும் ஹஃபவதன்,
வானவர்களை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் அனுப்புகிறான். ஹத்தா இதா ஜாஹதகுமுல் மௌத் தவஃபத்துஹு ருசுலுனா வஹும் லா யுஃபர்ரிதுன். உங்களுடைய மௌத் மரண நேரம் வந்துட்டா நமது தூதர்கள் உங்களை கைப்பற்றி விடுகிறார்கள். மௌத்துக்கு பயந்து எவனும் ஒன்றும் செய்யல. அல்லாஹ் பாதுகாக்கும். நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். இந்த நைட்டு நான் மௌத்தாகினா நான் ரெடியா இருக்கிறேன்னு பார்க்கணும். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். மௌத்துக்கு பிறகு நம்ம என்ன நிலையில் இருக்க போறோம், நம்மளோட முடிவு என்ன, நம்மளோட செயல் என்னன்றதை நாம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு இஷா தொழுதமா, சரியா தொழுதமா, நபி வழியப்படி தொழுதமா, இது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ற மாதிரி நம்மளோட தொழுகை இருந்ததா, நம்மளோட அஹ்லாக் இருந்ததா, யாருக்காவது அநியாயம் பண்ணிக்கிறோமா, பெண்டிங்ல இருக்கிறா, யாரையா துரோகம் பண்ணிக்கிறோமா பார்க்கணும். இதுதான் நம்ம மௌத்துக்கு முதல்ல செய்ய வேண்டும். மௌத்தை நிப்பாட்டுறதுக்குரிய வேலையை செய்யலாது. எதை செய்யணும்? வாழ்க்கையை நாம் சீர்படுத்த வேண்டும். இதுதான் நமது முக்கியமான விஷயம். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத். மலக்குல் மௌத் உங்களை கைப்பற்றுவார், உங்களுக்கு என்று வானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சில நேரம் சில மனிதர்களை கேள்விப்படுறோம், தூங்கி இருந்தாரப்பா எழும்பல்ல மௌத்தா போய் தாராம். எப்படி இல்ல, நல்லா தான் தூங்கினார், நல்லா எல்லாரோடையும் பேசிக்கிட்டு சந்தோஷமா தான் தூங்கினார். அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கணும். இன்று இரவு சில நேரம் நமது அஜல் இருக்கலாம் சகோதரர்களே, யாருக்கும் தெரியாது. நம்ம நினைக்கலாம் நம்ம இன்னொரு 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு இன்னும் 10 வருஷம், நம்மளோட பிளான் எல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முடியாது. என்னமோலாம் நம்ம வச்சுப்போம். நம்ம நினைக்கணும் இந்த இரவு சில நேரம் நான் கைப்பற்றப்பட்டால் அல்லாஹ் என்ன சொல்லான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. ஒரு மனிதன் மௌத்தாகிற நேரத்தில் அல்லாஹ் ஒரு அடியானுடைய உயிரை கைப்பற்றுகிறான். தூக்கத்தில் இருக்கின்ற நேரத்திலும் அல்லாஹ் அவருடைய உயிரை கைப்பற்றி விடுகிறான். நீங்க தூங்குறீங்க, நம்ம தூங்குறோம் பாருங்க, நம்ம உயிர் ரப்புடைய கையில் இருக்குது. நம்முடைய உயிர் அல்லாஹ்வுடைய பிடியில இருக்கிறது. ஃபயும்சிகுல்லதி கதா அலைஹல் மௌத் வயுர்சிலுல் உக்ரா. யாருக்கு மௌத்து அந்த நேரம் வந்து விட்டதோ தூக்கத்தில் இருந்தாலும் அல்லாஹ் அப்படியே பிடிச்சு கொள்வார், திரும்பி வராது உசிறு. யார் இந்த உலகத்துல இல்ல, இன்னும் ஒரு 10 வருஷம் அவருக்கு இருக்குது, அல்லது இன்னும் 2 நாள் இருக்குது, அல்லது 1 வருஷம் இருக்குதுன்னு அல்லாஹ் அனுப்புவான் திருப்பி. போங்க. அல்லாஹ்வுடைய கையில தான் நம்முடைய உயிர் இருக்குது. அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் நம்முடைய உயிர்கள் ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது சகோதரர்களே. ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவன் தன்னுடைய மரணத்தை கொஞ்சம் நினைக்கணும். எப்படி ஒரு அடியான் மௌத்தா போறான், ஹதீஸ்களை நாங்க நிறைய பார்க்கிறோம். அதையும் ஒரு சுருக்கமா தெரிஞ்சுக்கொள்ளும். இந்த மரணத்தை நாம நினைக்கிறதுக்கு காரணம் என்னண்டா, மாஷா அல்லாஹ் மௌத்தை பத்தி நல்ல ஒரு செய்தி அல்ல, நமது வாழ்க்கையை சிந்திப்பதற்காக, நமது நிலைமையை சீர்படுத்துவதற்காக. யா அல்லாஹ், இந்த உலகத்துல யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனி. யா அல்லாஹ், உள்ளங்களை புரட்டுறவனே, எங்களோட உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் வை. யா அல்லாஹ், இந்த தீன்ல எங்களை உறுதியாக்கி வை. யா அல்லாஹ், எங்களை முஸ்லிமா வாழ வை. யா அல்லாஹ், இறுதி மூச்சு வரையும் இறைச்சத்தோடு எங்களை வாழ வை. யா அல்லாஹ், மூமினாக வாழ வை. யா அல்லாஹ், நிஃபாக் நயவஞ்சகத்தனத்தில் எங்களை காப்பாத்தி. யா அல்லாஹ், ஒவ்வொரு வினாடியும் பயப்படணும் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் அந்த துஆவை கேட்டாங்களா இல்லையா? கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நல்ல மனிதனை பொறுத்தவரையும் அவனுடைய உயிர் அழகான முறையில் கைப்பற்றப்படும். வானவர்கள் வருகிறார்கள், அந்த மனிதனுக்கு அருகில் உட்கார்ந்து அவங்க சொல்றாங்க, ஐயத்துஹன் நஃப்சு தய்யிபா, நல்ல மனுஷனே, சிறந்த அடியானே, உன்னுடைய உயிரை வெளியே வாண்டு உயிருக்கு சொல்றாங்க. அழகான முறையில் அந்த உயிர் வெளியே வருது. அந்த உயிரை எடுத்துக்கிட்டு வானத்துக்கு போறாங்க. ஹதீஸ்களை நாங்க பார்க்கிறோம். நல்ல மனிதருடைய அந்த ரூஹ் எப்படி கைப்பற்றப்படும், வானத்துக்கு கொண்டு போற நேரத்தில் அவர்கள் கம்பளங்களாலும் சொர்க்கத்தினுடைய துணிகளாலும் சுத்தித்தான் அந்த உயிரை வானத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. போற நேரத்தில் இடையில வானவர்கள், மாஹாத ரூஹு தய்யிப், யாரப்பா நல்ல ஒரு வாசம் வருது, இது யாருடைய உயிர் கொண்டு செல்லப்படுகிறது என்று அந்த உயிரை பத்தி கேட்கிறாங்க. அப்ப உடனே இந்த உலகத்தில் அவருக்கு சொல்லப்பட்ட, இவர் அப்துல் ஹமீதுடையது, இவர் அப்துல் அசீஸ் உடையது, இந்த மாதிரி உலகத்தில் அவருக்கு சொல்லப்பட்ட அழகான பெயரை சொல்லப்பட்டு இன்னாருடைய உயிர் அல்லாஹ்விடத்தில் அது கொண்டு செல்லப்படுகிறது. ஒவ்வொரு வானத்திலும் அதற்கு வரவேற்பு வழங்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அப்ப நல்ல மனிதர்களுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும் என்பதை நாம் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். கெட்ட மனிதனை பொறுத்தவரையும் அவனுடைய இறுதி நிமிடங்களில் அவன் என்ன வேதனையை படுறான்னு பார்க்கணும். இதை ஏன் நாங்க படிக்கணும்டா, அல்லாஹ் இப்படி ஒரு மௌத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கணும். யா அல்லாஹ், நாங்க மௌத்தா போற நேரத்துல நல்லடியார்களாக எங்களை ஆக்கிரு. ஹுஸ்னுல் ஹாத்திமான்னு சொல்லுவாங்க, எங்களோட முடிவை யா அல்லாஹ் நல்லவனாக்கி. யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில மனிதர்கள் இருக்கிறாங்க, இன்னர் ரஜுல லயஅமலு அமல அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்துக்குரிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க.
சொர்க்கவாதியான அந்த சொர்க்க செஞ்சுக்கிட்டே இருப்பான். எந்த அளவுக்கு சொன்னா அவனும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு நெருங்கி விடுகிற நேரத்தில் கடைசியாக அவனுடைய நரகத்துக்குரிய வேலையை செஞ்சு நரகத்துக்கு போறான். அதே மாதிரி இன்னொரு மனிதன் நரகத்துக்குரியவனாக இருந்துகிட்டான், கடைசி நேரத்தில் அவன் சொர்க்கத்துக்குரியவனாக மாறிவிடுகிறான். அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு நிமிடமும் நாம் அல்லாஹ்வை பயப்படணும். நமது கடைசி இறுதி அந்த முடிவு சிறந்ததாக நாம் அமையணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம், செயல்கள் எல்லாம் இறுதி முடிவை பெற்றால். ஒருத்தர் ஒரு 80 வயசு வரைக்கும் வாழ்றான்னு வைங்க, அவன் 79 வயசு வரைக்கும் ஒழுங்கா தான் வாழ்ந்தான். ஒரு கடைசி அந்த ஒரு வருஷத்துல அவனுக்கு வந்த நோய், அதுக்கு பல வகையான ட்ரீட்மெண்ட் செஞ்சாரு, எதுவுமே சரி வரல. கடைசியா ஒரு ஆள் சொன்னாரு, இப்படியே இருந்தீங்கடா சரி வராதுப்பா, நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும், எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா விற்கிறார், அங்க போனா எல்லாம் சரியா வரும்னு அங்க கொண்டு விட்டுட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். 79 வருஷம் ஈமான பாதுகாத்துட்டு இந்த நோய்க்கு தாக்கு பிடிக்கலாமா பிறண்டுட்டாரு. அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களை சோதிப்போம், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப், ஓரளவு பயத்தை கொண்டும், வல் ஜூ பசியை கொண்டும், வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் பொருளாதாரங்கள் உயிர் சேதங்களை கொண்டும் நாங்கள் சோதிப்போம். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? எந்த ஒரு சோதனை வந்தாலும் இறுதி முடிவு யா அல்லாஹ் என்ன மூமினாக்கு, இந்த பயம் நமக்கு இருக்கணும். மூமின் இல்லாத நிலையில நம்ம மௌத்தா போனோம்னு சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா சகோதரர்களே? கடைசி நேரத்தில் நீங்க பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், கெட்ட மனிதனுடைய உயிர் கைப்பற்றப்படுற அந்த நேரத்தில் வானவர்கள் வாராங்க, வந்து என்ன சொல்றாங்க, ஐயத்துஹன் நஃப்சுல் ஹபீஸா, கெட்ட ஆத்மாவே கெட்ட உயிரே, உஹ்ருஜி இலா சஹத்தின் மினல்லாஹ் வ கதப், அல்லாஹ்வுடைய கோபத்தின் வெறுப்பின் பால் நீ வெளியே வந்து விடு என்று அந்த உயிருக்கு சொல்லப்படுற நேரத்தில். உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதர் அதாவது ரூஹு போகக்கூடிய அந்த நேரத்தில் சக்ரத்துல் மௌத்துமாங்க, வஜாஅத் சக்ரத்துல் மௌத். சூரத்துல் காஃப்ல அல்லாஹ் சொல்றான், மரண மயக்கம், மரண மயக்கம், சக்ராத்துல் மௌத், மரணத்தினுடைய அந்த வேதனை உச்சகட்டம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வானவர்களை காணுகிற நேரத்தில் நாம நிறைய குர்ஆன்ல படிச்சிருப்போம், மரண நேரத்தில் மனிதன் கதறுகிறான். வானவர்களை காணுகிற நேரத்தில் மனிதனுக்கு தெரியும் நம்முடைய முடிவு என்ன நடக்க போகுது. ஒரு நல்ல மனிதனை பொறுத்தவரையும் அவனுக்கு தெரியும் என்ன கைப்பற்றுகிற வானவருடைய பீதுல் உஜூஹ், அவருடைய முகமெல்லாம் வெண்மையாக இருக்கும், நல்ல சிறந்த நறுமணம் வரும், நல்ல ஒரு பார்க்கிறதுக்கு நல்ல ஒரு செய்தி கொண்டு மாதிரி இருப்பார். மோசமான மனிதனை பார்த்தா அவர் கருமை சூதுல் உஜூ, அவருடைய முகமெல்லாம் கருமையாக இருக்கும், பயங்கரமான ஒரு தோட்டத்தில் கிட்ட வந்து அவர் சொல்வார், உன்னுடைய உயிரை வெளியாக்கு, ஃபத்தஃபர்ரக ஜஸது ஃபி ஜஸதி, அவருடைய அந்த உடம்புக்குள்ள உயிர் சுத்தி தெரியும் வராது, அதை புட்டிங்கி எடுப்பாங்க. அந்த நேரத்தில் நடக்கிற சில விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். நீங்க குர்ஆனை படிச்சு பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹீக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய குழந்தைகளும் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். என்னப்பா பள்ளிக்கு போகல, கடையை மூடிட்டு வரலாதப்பா, என்ன செய்ய, ஜும்மா கூட வாரது இல்லப்பா, என்னப்பா நீங்க மார்க்க விஷயம் எல்லாம் இல்ல, டைம் இல்லப்பா, கொஞ்சம் பிஸியா இருக்கேப்பா. அவருக்கு 24 hours பிஸி, தொழுகிறதுக்கு பிஸி, குர்ஆன் ஓதுறதுக்கு பிஸி, ஹராம் ஹலால் பார்க்கறதுக்கு பிஸி, மார்க்கத்தை படிக்கிறதுக்கு பிஸி, என்னத்துக்கு பிஸி, ஆனா சினிமாவுக்கு போறதுக்கு பிஸி இல்ல, பாட்டு கேட்கறதுக்கு பிஸி இல்ல, விடிய விடிய படம் பார்க்கறதுக்கு பிஸி இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி யார் மனுஷர்கள் தான் அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப நம்முடைய பொருளாதாரமும் குழந்தைகளும் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் நம்மை திசை திருப்பிவிடக் கூடாது. அல்லாஹ் சொல்றார், வமை யஃஅல் ذلك فاولئك هم الخاسرون, யார் இப்படி செய்கிறார்களோ அவர்கள் தான் நஷ்டவாளிகள். அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்றான். இந்த பொருளாதாரம்ன்றது இருக்குத, நம்முடைய ஈமானையும் இறையச்சத்தையும் அளவு போடுற விஷயம் நம்முடைய பொருளாதாரம் தான். அதுல எப்படி சம்பாதிக்கிறோம், எப்படி செலவழிக்கிறோம்ன்றது ஒரு பக்கம். இன்னும் என்னண்டா, நல்ல முன்சஃப்ல நிற்பாங்க, எல்லா விஷயத்திலையும் முன்னுரிப்பாங்க, எல்லாத்திலையும் அவங்க ஓகே. ஆனா இந்த பொருளாதாரத்துல ஒரு 10 ரூபாயை கொடுக்குறேன்னா அவங்களோட உசுரை பிடுங்கி கொடுக்குற மாதிரி இப்படி ஒருத்தர் இருந்தாண்டா அவன் மூமினாக இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா மூமின்களை பத்தி சொல்லும்போது எப்படி சொல்றான்? வஇத்தத் லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்காக சொர்க்கம் தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா, அவங்க யாருண்டா செலவழிப்பாங்க. தங்களுக்கு பொருளாதாரம் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான நேரமா இருந்தாலும் சரி, கஷ்டமான நேரமா இருந்தாலும் சரி, செலவழிப்பாங்க. அல்லாஹ் தஆலா இறையச்சம் உள்ளவர்களுடைய அடையாளத்தை சொல்றான், ஹுதல் லில் முத்தகீன்,
இறைச்சம் உள்ளவர்கள் யார்? அவர்கள் செலவழிப்பார்கள். தர்மம் என்பது அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பது, குறிப்பாக ஜகாத் என்பது அல்லாஹ்வுடைய தீனுக்கு தேவை வந்தா நாம் நம்முடைய பொருளாதாரத்தை கொடுக்கிறது என்பது மிக முக்கிய மூமினுடைய பண்புகள்ல பிரிக்க முடியாத ஒரு பண்பு சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், உங்களுக்கு நாம் தந்திருக்கிற வழங்கியிருக்க கூடியவற்றில் நீங்கள் செலவு செய்யுங்கள். மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மௌத் வருவதற்கு முன்பு, எப்படி மரணம் வருவதற்கு முன்பு நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழியுங்கள். ஃபயகூல ரப்பி யா அல்லாஹ் லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் என்ன கொஞ்ச நேரம், இலா அஜலின் கரீப் கொஞ்ச நேரம் என்னை நீ பிற்படுத்த கூடாதா? ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நான் தர்மம் கொடுத்து நல்லவனாக மாறப் போறேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க சொல்லி ஒண்ணும் நடக்க போறல. மௌத்தா போற நேரத்துல யா அல்லாஹ் நான் கொடுக்க போறேன், கொஞ்சம் டைம் தான். இவ்வளவு நாள் தந்தது போதாதா? 80 வருஷம் 70 வருஷம் 60 வருஷம் 40 வருஷம், கடைசி மூமெண்ட்ல அல்லாஹ் இடத்துல சொல்றான், யா அல்லாஹ் லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப்னு சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? வலன் யுஅখিরல்லாஹு நஃப்ஸா, அல்லாஹ் ஒரு நஃப்ஸுக்கு அவன் பிற்படுத்த மாட்டான். இதா ஜா அஜலுஹா, நேரம் வந்துவிட்டால் ஒரு நஃப்ஸுக்கு அல்லாஹ் பிற்படுத்த மாட்டான். அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். சூரா முனாஃபிகூன்ல 10, 11 ஆகிய வசனங்கள்ல நீங்க இதை பார்க்கலாம். அந்த நேரத்துல மனுஷன் சொல்றான், ரப்பிர்ஜூனி லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக், யா அல்லாஹ் என்ன கொஞ்சம் திருப்பி அனுப்பிரு, நான் உலகத்துல திருப்பி போய் நல்லவனா வாழ போறேன். அல்லாஹ் சொல்றான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இந்த வார்த்தை வீணான வார்த்தை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சகோதரர்களே, எனவே மௌத் வாரத்துக்கு முதல்ல நம்மட விஷயங்களை பண்ணணும். நம்மட இபாதத்துகளை சீர்படுத்தணும், நமது பேச்சுக்களை சீர்படுத்தணும், நமது குணங்களை சீர்படுத்தணும். நம்முடைய சகல விதமான குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும், நம்ம பெற்றோர்களோடு நடக்கிற முறையா இருந்தாலும், நமது குழந்தைகளோடு நடக்கிற முறையா இருந்தாலும், நம்ம மனைவி மக்களோடு நடக்கிற முறையா இருந்தாலும், சமூகத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்களா இருந்தாலும், நம்மளால பாதிக்கப்பட்ட வேண்டும் நாளைய மறுமையில நமக்கு வரக்கூடாது. இபாதத்துகள் அல்லாஹ் விரும்புகிற அந்த கடமையான விஷயங்களை நாம் சரியாக செய்துவிட்டு மேலதிகமான வணக்க வழிபாடுகளை செய்யும் போது அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கிறது தாரான். அவன் என்னிடத்தில் கேட்டால் அதை நான் கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். அந்த வாழ்க்கையை நாம் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணணும். மரணத்துக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம், மரணத்தை நிப்பாட்டுறதுக்கு எந்த மருந்து நிக்காது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். சகோதரர்களே, மரண நேரத்தில் அல்லாஹ் சொல்றான் எப்படி? வலவ் தரா இதில் வாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத், மரண அந்த மயக்கத்திலே நீங்கள் அநியாயக்காரர்களை நீங்கள் பார்த்தால், அநியாயம் செய்தவர்கள் மரண நேரத்திலே நீங்கள் அவர்களை பார்த்தால், வல் மலாயிகத்து பாசிது ஐதீஹிம், வானவர்கள் கரங்களை விரித்தவர்களாக, அக்ரிஜு அன்ஃபுஸக்கும் அல்யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், உங்களுடைய உயிர்களை நீங்கள் வெளியேற்றுங்கள், இன்றைய தினத்திலே இழிவு தரக்கூடிய வேதனை உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படி? வானவர்கள் அவர்கள் கரங்களை நீட்டியவர்களாக, அக்ரிஜு அன்ஃபுஸக்கும், உங்கள் உயிர்களை நீங்கள் வெளியேற்றுங்கள், அல்யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், இழிவு தருகின்ற வேதனை உங்களுக்காக இருக்கிறது. பிமா குன்தும் தகுலூன அலல்லாஹி கைரல் ஹக், அல்லாஹ்வுடைய விஷயத்திலே உண்மைக்கு புறம்பானதை நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள். வகுந்தும் அன் ஆயாத்திஹி தஸ்தக்பிரூன், அல்லாஹ்வுடைய வசனங்கள் விஷயத்திலே நீங்கள் பெருமை அளித்தீர்கள். அல்லாஹ் சொல்றான் எப்படி? அல்லாஹ் சொல்றான், வலகத் ஜிஅ்துமூனா ஃபுராதா, நீங்கள் நம்மிடத்திலே தன்னந்தனியாக வந்திருக்கிறீர்கள், தன்னந்தனியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கமா ஹலக்னாகும் அவ்வல மர்ரா, ஆரம்பத்தில் உங்களை நாம் எப்படி படைத்தோமோ அதே போன்று நீங்கள் தனியாக நம்மிடத்திலே வந்திருக்கிறீர்கள். வதரக்தும் மா ஹவ்வல்னாகும் வராஅ ظுஹூரிக்கும், உங்களுக்கு இந்த உலகத்தில் தந்த நீங்கள் சுகம் அனுபவித்தவைகளை எல்லாம் உங்கள் முதுகுக்கு பின்னால் நீங்கள் வீசிவிட்டீர்கள். வமா நரா மாக்கும் ஷுஃபஆஉக்கும் அல்லதீன ஜஅம்தும் அன்னஹும் ஃபீக்கும் ஷுரகா, நீங்க நினைச்சீங்களே உலகத்துல வாழ்ந்த போது நான் மூத்தா போய்க்க போறோம், இந்த அவுலியா நமக்கு வந்து சிபாரிசு பண்ணுவாரு, அவர் வருவாரு, இவரை கூப்பிட்டா இவர் உதவி செய்வாரு, எங்கப்பா ஒருத்தரையும் காணோம். அல்லாஹ் கேட்பான், உங்களில் நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு சிபாரிசு பண்ணுவார்கள் என்று நம்பினீர்களோ அவர்கள் யாரையுமே நாங்கள் இங்கே காணவில்லையே. லக்கத் தகத்தஅ பைனக்கும்,
அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவுகள் அறுபட்டு போய்விட்டது. வதல்ல அன்கும் மா குன்தும் தஸ்உமூன், நீங்கள் எவர்களெல்லாம் உங்களுக்கு சிபாரிசு பண்ணுவார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தீர்களோ அவர்களெல்லாம் உங்களை விட்டும் சென்று விட்டார்களே. சூரா அன்ஆமிலே 93, 94 ஆகிய வசனங்களை பாருங்க சகோதரர்களே. இந்த வசனம் எல்லாம் நம்ம சொல்றது ஏன் தெரியுமா? மரணத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அக்திரு திக்ர ஹாதிமில் லத்தாத்னாங்க, உலக இன்பங்களை உடைத்தருகிற மௌத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். மரணம் உங்க ஒவ்வொருவருக்கும் விதியாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம், உயிர் தொண்டைக்குழியை அடைகிற நேரத்திலே அன்தும் ஹீன இதின் தன்துரூன், உயிர் போக போற நேரத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என் உயிர் போகுது, எனக்கு வாப்பா இந்த பக்கத்தில் இருக்கிறாரு, என் புள்ள இருக்குது, என் மனைவி இருக்குது, என் சொந்தங்கள் இருக்குது, நீங்கள் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்றான், வஅன்தும் ஹீன இதின் தன்துரூன் வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும், அவர்களை விட நாம் உங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். வலாக்கின் லா துபஸிரூன், நீங்கள் எங்களை காண முடியாது. அல்லாஹ் சொல்றான், ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனின், நாங்கள் யாருக்குமே கசரனடைய மாட்டோம், யாருக்கும் வெளிப்பட மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்களே, நீங்கள் அதில் உண்மையானவர்களாக இருந்தால் தர்ஜூனா இன் குன்தும் சாதிகீன், போக போற உசுரை திருப்பி கொண்டு வாங்க என்றான் அல்லாஹ். எப்படி பக்கத்துல இருக்கிறீங்க, நீங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, நீங்க சொல்றீங்களே நாங்க யாருக்கும் சரணடைய மாட்டோம், யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம் சொல்றீங்களே, உண்மையானவர்களாக இருந்தால் நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹு அக்பர். மரண நேரம் சகோதரர்களே, நமக்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம நண்பன் நமக்கு ஒன்றும் செய்யலாது. நம்மட கண்ணத்தான் அவர் பார்ப்பாரு, தண்ணி ஊத்தி பார்ப்பாரு, வெளியே வருது, அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். அது கம்கால டாக்டர் சொல்வாரு, நீங்க அல்லாஹ்ட்ட உங்களோட கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்கம்பார். அவரோட சோழியை முடிஞ்சு, அவர் சேலன் போட்டில் அங்கிட்டு தொங்குது, அவர் இன்ஜெக்ஷன் இந்த பக்கத்தால் இருக்குது, எல்லாம் கை விட்டுட்டாங்க, ப்ரே பண்ணுங்கன்ட்டு போறாங்க. யாரு சகோதரர்களை உயிரை திருப்பி கொண்டு வர்றது? அப்ப உயிரை திருப்பி கொண்டு வரதுக்கான போராட்டத்தில் இறங்குறது பிழை. நம்ம என்ன செய்யணும்? நாம் வாழ்ற வாழ்க்கையை சீர்படுத்தணும் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்றான், கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா, அப்படி அல்ல, இந்த உலகத்தை நீங்க விரும்புறீங்க, இந்த உலகத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள், வததரூனல் ஆகிரா, மறுமையை நீங்கள் விட்டு விடுகிறீர்கள். அல்லாஹ் சொல்றான், ஆஜிலாண்டா என்ன? எல்லாம் நமக்கு அவசரமா கிடைக்கணும், எல்லா உலகத்தில் கிடைக்கணும் என்பதை நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். இதனுடைய விளைவு என்ன? ததரூனல் ஆகிரா, மறுமையை நீங்கள் விட்டு விடுகிறீர்கள். உஜூஹு யௌமஇதின் நாதிரா, அன்றைய தினத்திலே சில முகங்கள் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கும். இலா ரப்பிஹா நாதிரா, அல்லாஹ் சொல்றான், ரப்பை நோக்கி கொண்டிருக்கும். இன்னும் சில முகங்கள் அங்கே கவலையாக அங்கே வாடி போயிருக்கும், தன்னுடைய இடுப்பு உடைய போது அதை நினைத்துக் கொண்டிருக்கிறது. கல்லா இதா பலகத்தி தராகி, அல்லாஹ் சொல்றான், உயிர் தொண்டைக்குழி அடைகிற நேரத்தில் வகீல மன்றாக், யார் மந்திரிப்பவர் என்று சொல்கிறார்கள். வதன்ன அன்னஹுல் ஃபிராக், மௌத்தா போறவனுக்கு தெரியும் நான் உலகத்தை விட்டு போறேன், என் வானவர்களை கண்டு விட்டார், அவருக்கு தெரியும் அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார். வல்தஃபத்தி சாகு பிஸ்ஸாக், கெண்டைக்கால் கெண்டைக்காலோடு பின்னி விடுகிறது. இலா ரப்பிக யௌமஇதினில் மஸாக், அன்றைய தினத்தில் அல்லாஹ்விடத்தில் தான் போயாகணும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, மௌத்தை நாம் பயப்படணும். மரணத்துக்கு முதல்ல நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர் செய்யணும். நாளைய மறுமைதான் நமக்கு உண்மையான வாழ்க்கை என்பது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மரண தருவாயில ஒரு மனிதன் நிலைமை எப்படி தெரியுமா? ரெண்டு வகையான மனிதர்கள் இருப்பாங்க. ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திக்கணும்னு ஆசைப்படுறானோ, அஹப்பல்லாஹு லிகாஅஹு, அல்லாஹ் அவனை சந்திக்க ஆசைப்படுறான். வமன் கரிஹ லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திக்கிறதை வெறுக்கிறானோ, கரிஹ அல்லாஹு லிகாஅஹு, சஹீஹ் முஸ்லிம்ல வருது, அவனை சந்திக்கிறதை அல்லாஹ் வெறுக்கிறான். உடனே நபி தோழர்கள் குறிப்பா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒரு பெரிய பயம் வந்துச்சு. எங்கள்ல யாரு தான் மௌத்தா போறதை நாங்க விரும்ப போறோம்? யா நபி அல்லாஹ், கராஹியத்துல் மௌத், மௌத்தை வெறுக்கிறத பத்தியா இந்த ஹதீஸ்? மௌத்தை வெறுத்தா அல்லாஹ் நம்மளை சந்திக்க வெறுப்பானா? ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்றாங்க, எப்படி? வலாக்கி, இப்படி இல்லப்பா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. வலாக்கின் இதா ஷஹஸல் பஸர்
பார்வைகள் நிலைகுத்தி போயிருக்கிற நேரத்தில் வஹஸ்ரஜத்தி சத்ர் அவருடைய நெஞ்சுகள் எல்லாம் மூச்சிரைத்து படபடக்கிற நேரத்தில் வஹ்ஷஅர்ரல் ஜில்த் தோள்கள் ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து போயிருக்கிற நேரத்தில் விரல்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் யார் அல்லாஹ்வை சந்திக்கிறது ஆசைப்படுறானோ அவன் அல்லாஹ் சந்திக்க ஆசைப்படுறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்ல மனிதர்களாக இருந்தா யா அல்லாஹ் என்ற உசிரை எடுத்துருன்னு சொல்லுவாங்க. யா அல்லாஹ் இவ்வளவு காலம் இந்த உலகத்துல பட்ட வேதனை போதும் யா அல்லாஹ், இந்த உலகத்துல பட்ட வறுமை போதும் யா அல்லாஹ், இந்த உலகத்துல நான் பட்ட அவமானம் போதும் யா அல்லாஹ், துன்பம் போதும் யா அல்லாஹ், உன் பாதையில வாழ்ந்ததுக்காக நான் பட்ட அவதி போதும் யா அல்லாஹ், உன்னிடத்துல என்ன எடுத்துரு யா அல்லாஹ் அல்லாஹ்வை சந்திக்க அந்த நேரம் ஆசைப்படுவாங்க. கடைசி நேரத்தில் இந்த உலகத்துக்காக வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை திரும்பி பார்க்காதவங்க, தொழுகையின் பக்கம் திரும்பாதவர்கள், மார்க்க கடமைகளை சரியா செய்யாதவங்க, மனிதாபிமானத்தோடு வாழாதவர்கள், முனாஃபிக்குகளா இருந்தவங்க, காபிர்களாக இருந்தவர்கள் சொல்லுவார்கள் யா அல்லாஹ் என்ன கொஞ்சம் டைம் தான் யா அல்லாஹ் கதறுகிறார்கள். அல்லாஹ்வை சந்திக்கிறது அந்த நேரம் விரும்ப மாட்டாங்க. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்வார்கள்? சில மனிதர்கள் அல்லாஹ்வை சந்திக்கிறத விருப்பாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, மரணம் என்பது நாம் அதை தடுப்பதற்காக என்ன செய்யணும்ன்ற எந்த ஒரு பாடத்தை நமக்கு எடுக்க இயலாது. மௌத்துக்கு முதலில் நமது வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த விஷயங்களை சொன்னோம். இதனால தான் நபித்தோழர்களோட வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல மனிதன் ஆக முக்கியமா எதுக்கு பயப்படுவான்? உசுருக்கு தானே பயப்படுவான். உசுறு வீரப்படாது, எது இழந்தாலும் பரவாயில்லை, இழந்தாலும் உயிரை இழந்துடப்படாது. உயிரை இருந்தா சம்பாதிச்சு கொள்ளணும் அப்படின்னு மனுஷன் நினைக்கிறாரா இல்லையா? கண்ணியமானவர்களே, எதை மனிதன் இழக்க கூடாதோ அதை நபித்தோழர்கள் பணயமா வச்சு சொர்க்கத்தை தேடினாங்க. ஒரு நபித்தோழர் உஹது போர்க்களத்தில், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த போரிலே நான் கொல்லப்பட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சொர்க்கம் கிடைக்கும்னாங்க. உஹதுல ரசூலுல்லாஹ் கையில ஈச்சம்பழம் ஒன்று வச்சிருந்தாரு சாப்பிட்றதுக்காக வேண்டி. அவர் சொல்றாரு, அந்த ஈச்சம்பழம் தீங்கிறதுக்கு எவ்வளவு நேரம் போகும்? 1 நிமிஷம் 2 நிமிஷம் போமா? பழத்தை தூக்கி வீசினாரு, போர்க்களத்துக்குள்ள போய் கொல்லப்பட்டார். சுப்ஹானல்லாஹ். ஏன் வாழ்க்கையே தேவையில்லப்பா, எனக்கு மரணம் தான் மௌத், அதுக்காக மௌத் யா அல்லாஹ் என்ன மௌத்தாக்குன்னு கேட்கலாமா? நாமளா போய் தற்கொலை பண்ணலாமா? இல்ல, அவர் போனதே அந்த போராட்டத்துக்கு போனார். அனஸ் இப்னு நபர் என்ற நபித்தோழர் போர்க்களத்துக்குள்ள நுழையும் போது மிகவும் மும்மரமான ஒரு கட்டம், யாரும் நுழைய முடியாது. உஹது பக்கம் போறாங்க, என்ன சொன்னாங்க? இன்னி அஜிது ரீஹல் ஜன்னத்தி மின் தூனி உஹத், உஹது பக்கத்தில் இந்த சொர்க்கத்தின் வாடை எனக்கு வீசுகிறது என்று போனார்கள். சில சஹாபாக்கள் சொன்னாங்க, அனஸ் இப்னு நபர் செஞ்ச வேலை எங்களால் செய்ய முடியாது யா ரசூலுல்லாஹ். 80க்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்களால் கொல்லப்பட்டு கிடந்தார். இவங்களெல்லாம் உயிரை விட நமது மரணம் சொர்க்கத்தை அடைவதற்காக இருக்கட்டும் நினைச்சாங்க. இந்த போரில் கொல்லப்பட்டால் நமக்கு கிடைக்கிறது சொர்க்கம் நினைச்சாங்க. எனவே நபித்தோழர்கள் வாழ்வை அல்லாஹ்வுக்கு பயன்படுத்தினார்கள், உயிரை அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள். எனவே தான் அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னஹ் சொல்றான். மூமின்களிடம் உயிர்களையும் பொருள்களையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கினதாக சொல்றான். எனவே நமது இறுதி மூச்சு வரையும் நாம் ஈமானோடு வாழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ வேண்டும். இந்த விஷயங்களை இந்த உரையினூடாக நான் எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்கிறேன். இந்த சபையிலே வந்திருக்கிற நாமும் அதே போல சகோதரிகள், நமது குழந்தைகள், அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும். இது போன்ற மஜ்லிஸ்கள் இப்னுல் கய்யிம் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நல்ல மஜ்லிஸ்களை நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஈமானிலே பலவீனம் அடைவீர்கள். கண்ணியமானவர்களே, இந்த மஜ்லிஸ்ல நீங்க இருக்கிறீங்க, பாவத்தோடு வருகிறீர்கள், நீங்கள் இதிலே நிறைய உபதேசங்களை கேட்கிறீங்க, நீங்க செஞ்ச பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து தௌபாவோட திரும்புறீங்கடா, அது மாதிரியான சபைகளாக நீங்கள் அறிவுடைய இந்த சபைகளை ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா இந்த நல்ல மனிதர்கள் பயணித்த அந்த சபீலுல் முஃமினீனில் எங்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்க வேண்டும். நாமும் நம்மை சூழ உள்ள நமது உறவுகள், சகோதரர்கள், நம்மை விட்டு மறைந்து சென்ற நமது உறவுகள், தாய் தந்தை சகோதரர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா மன்னிப்பை வழங்குவானாக என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டியவனாகவும், நாம் வாழுகிற இந்த நாடு அமைதியான ஒரு நாடு, இந்த நாட்டுக்கு அல்லாஹு தஆலா பாதுகாப்பையும் ஸ்திரத்தன்மையும் வழங்க வேண்டும். இந்த நாட்டின் உடைமைகளை அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்டு மக்களையும் இந்த நாட்டினுடைய உரிமைகளையும் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும் என்றும், இந்த நாட்டினுடைய அமைதியையும் பாதுகாப்பையும் அல்லாஹ் ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் நமக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறோம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.